ஹலோ, டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இந்த இடது கை வலி இதை பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த இடது கை வலிச்சாலே அது இதய வலியா இருக்குங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு வருது. முக்கியமா இந்த இடது சுண்டு விரல் இது வலிச்சாலோ, அல்லது இந்த இடது கை பக்கம் வலிச்சாலோ, இதற்கும் இருதயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல பேர் அதை பற்றி பயப்படுறாங்க. அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம பிறக்கும் பொழுது, அதாவது எம்பிரியாலஜின்னு சொல்லுவோம், அதாவது கருவிலிருந்து ஒரு மனிதன் உருவாகும் பொழுது இந்த இடது கையினுடைய இந்த உள்பாகத்திற்கு வரக்கூடிய நரம்புகளும் இருதயத்திற்கு வரக்கூடிய நரம்புகளும் ஒரே இடத்திலிருந்து உருவாகுது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். அப்போ அதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா, பல சமயம் இருதயத்தினுடைய வலியானது இடது சுண்டு விரல், இடது கை பக்கம், அல்னார் சைடுன்னு சொல்லுவோம். அல்னார்ங்கிறது இந்த எலும்பு, இது சைடு, இதில் அந்த வலி வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இடது கையில் வலி வந்தாலே அது இருதயத்தினால தான் அப்படிங்கிற ஒரு பயத்தை விட வேண்டும். அப்போ வேற என்ன காரணங்கள்னால இடது கையில் வலி வரலாம்? முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இங்கே நமக்கு கழுத்திலிருந்து சில நரம்புகள் இடது கைக்கு வருது. ஸோ கழுத்தில் இருக்கிற அந்த எலும்பு தேய்மானங்கள், சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வயது காரணமாக அல்லது ஒரு வேலைப்பளு காரணமாக அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த இடது கழுத்திலிருந்து அந்த வலியானது இந்த கைக்கு வரும். அது ஒரு டைப். இரண்டாவது, இடது கைக்கு வரக்கூடிய ஒரு நரம்பு, பிரேக்கியல் நர்வ் அப்படின்னு பேரு. இந்த நரம்பும் இடது கைக்கு இங்கிருந்து இந்த பக்கம் வரும். அந்த வலியும் இடது கைக்கு தான் வரும். அப்போ இடது கையில வலி வருது அப்படிங்கிறது எல்லாமே இருதயத்தினால அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது நரம்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த வலி வரும் பொழுது அதற்குரிய காரணத்தை, அதற்குரிய மருத்துவர்களை, நீங்க இருதய மருத்துவர்களை பார்க்கலாம், அல்லது கழுத்தினுடைய அந்த நரம்பு மருத்துவர்களை பார்க்கலாம். பார்த்து இதற்குரிய ஒரு காரணத்தை அறிந்து கொள்வது நல்லது. அதனால இடது கை வலி என்றால் இருதய வலி என்ற எண்ணம் வேண்டாம். வணக்கம்.